ஹாய் ஹலோ நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் சூப்பரா இருக்கிறேன். இந்த வீடியோல கிச்சனுக்கு தேவையான கிச்சன் ரேக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிற சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்க்கு எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் இந்த கட்லரி ஸ்டாண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல பார்க்க போற எல்லா பொருளுமே கிச்சன் ரொம்ப சின்னதா இருக்கு, இது இருந்தா நல்லா இருக்கும், எல்லாமே கீழே கொட்டி கிடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்லரி ஸ்டாண்டு, இது வந்து ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஸ்பூன் பாக்ஸ் மட்டும் தான் பிளாஸ்டிக்ல வந்திருக்கு. அது ஒண்ணு மட்டும் ஸ்டீல்ல கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நானும் மெட்டல்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டா பெயிண்ட் அடிக்கவே, பட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சூப்பரான குவாலிட்டியில வந்திருக்கு. எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பினிஷிங் கொடுத்திருக்காங்க, எங்கமே ஷார்ப்னஸ் இல்லாம. ஏன்னா ஒரு பொருள் வாங்குறோம்னா அது கிளீன் பண்றப்போ நம்மளுக்கு என்னென்ன டேமேஜ் ஆகும் அப்படின்னு கூட யோசிக்கணும் இல்லையா? சோ இந்த ஸ்டாண்ட் வந்து எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இல்லாம நீட் பினிஷிங்கா கொடுத்திருக்காங்க. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துடுவாங்க. இந்த ஸ்டாண்ட் ஒட்டி வைக்கிறதுக்கு இந்த ஹூக்னு சொல்லணுமா என்ன சொல்லணும் தெரியல, இது கூட ஸ்டீல்ல கொடுத்தது இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இதுக்கு கம்மு போட்டு ஒட்டி வைக்கணும், அந்த கம்மு கூட அவங்களே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம தனியா எதுவுமே தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இங்க சாம்பிளுக்காக காமிக்கிறதுனால ஜஸ்ட் அப்படி ஒரு ஆணிக்கு மாட்டி வச்சு காமிக்கிறேன். இந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்பூன்ஸ், சிசர்ஸ், நைஃப், கரண்டி இது எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நார்மலா கிச்சன்ல ஸ்பேஸ் இல்லைன்னா எங்க வைப்போம், அங்கங்க அடுக்கி வச்சிருப்போம் சின்ன சின்ன பாக்ஸ்ல. அந்த மாதிரி இல்லாம ஒரே ஸ்டாண்ட்ல எல்லாமே அடுக்கி வச்சுக்கலாம். நீட்டா இருக்கும், விசிபிளா இருக்கிறதுனால எந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிச்சன் டவல், கிச்சன் நாப்கின்ஸ் கூட இதுல ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் பார்க்கலாம். இது வெறும் பிளேட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு மட்டுமே இந்த ஸ்டாண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட சின்ன கிச்சனா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இல்லாமலும் இருக்கலாம், பட் சில பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் ஜஸ்ட் 168 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். நவ் 157 ருபீஸ்க்கே அவைலபிளா இருக்கு. ஸோ பிரைஸ் டிராப் ஆனப்போ நீங்க வாங்கி வச்சுக்கலாம். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குவாலிட்டி செம்மையா இருக்கு. இந்த ஸ்டாண்டுக்குள்ள பிளேட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சு பிளேஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறப்போ பிளேட்ஸ் நிக்காம சறுக்கி சறுக்கி விழுந்துட்டே இருக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா பிளேட்ஸ் எல்லாமே ஒயிட்டா ஸ்பேச்சஸ் மாதிரி இருக்கும், தண்ணி எதுவும் ட்ரை ஆகாம. சோ அந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி எல்லாம் நீட்டா ட்ரை பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்திரம் கழுவுறப்போ இது சொல்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், பாக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அந்த பிளேட்ஸ் நிக்காம இருக்கிறப்போ ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். சோ நான் வாங்கினது இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சுக்கிறதுக்காக தான். சோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸ்டாண்டோட குவாலிட்டியும் செம்மையா இருக்கு, ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் இல்லைங்களா? சோ இந்த ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்க போறது வந்து நான் பர்சனல் யூஸ்க்காக வாங்கினேன். எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுற ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது ஒரு கீ ஹோல்டர். கீ எங்கேயாச்சும் வச்சிடுவோம், தேடுறது இன்னொரு இடமா இருக்கும். அந்த கீ கிடைக்கலன்னா ஒரே டென்ஷனா இருக்கும். நம்ம தேடுற கீ மட்டும் கிடைக்காது, மீதி இருக்கிற கீ எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி அங்கங்க கீ வைக்காம ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம கைக்கு தெரியணும்னா இந்த மாதிரி கீ ஹோல்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கீ ஹோல்டர் வாங்கினேன். இது சூப்பரான குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். கீ ஹோல்டருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ குவாலிட்டி தான் இருக்கு. ரொம்ப குவாலிட்டியில வேணும்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, ஜஸ்ட் ஓகே அன்ற மாதிரி தான் இருக்கும். இது ஜஸ்ட் 98 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். வாங்கின காசுக்கு இது வருது அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் இந்த கீ தேடுற விஷயம் பக்கத்துல வச்சுட்டோம்னா. சோ அதுக்காக தான் இந்த கீ ஹோல்டர் வாங்கினா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம், பட் பெஸ்ட் குவாலிட்டியில இருக்காது, ஜஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். எல்லாத்தோட லிங்க்ஸ் வந்து கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்ணிருப்பேன், ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்க போற ஸ்டாண்ட் வந்து இது கூட கிச்சன் கவுண்டர் டாப் மேல வைக்கிற ஒரு ஸ்டாண்டு தான். ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே இது பத்தி ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா இது ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வாங்கினா எப்படி வருமோ என்னவோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு வாங்கினேன். பட் இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஜஸ்ட் 168 ருபீஸ்க்கு தான் வாங்கினா இப்போ வந்து 151 ருபீஸ்க்கு அவைலபிளா இருக்கு. நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி 3 இயர்ஸா யூஸ் பண்றேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தேடுறப்போ இந்த ஸ்டாண்ட் கண்ணில் பட்டிச்சு. ரொம்ப ரீசனபிள் பிரைஸா இருக்கே, வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஸ்டாண்டு தான் இது.
ஜஸ்ட் வாவ். நிஜமாவே இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. கவுண்டர் டாப் மேல நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி கைக்கு வாட்டமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சமையல் வேலை ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா. இதுல கீழே லேயர் வந்து ரொம்பவே ஸ்பேசியஸா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் 2 லேயரா நானும் ஸ்டோர் பண்ணிக்கினேன். இந்த மாதிரி மேல வந்து நான் கொஞ்சம் பெரிய டப்பா வச்சதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா தெரிஞ்சது. அதுவே கீழே அடுக்கி வச்ச மாதிரி மேலேயும் அதே சைஸ்ல அடுக்கி வச்சோம்னா 2 லேயருக்கு நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது விசிபிளா இருக்கிறதுனால எந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. கைக்கு வாட்டமா இருக்கிறதுனால சமையல் செய்யறப்போ ரொம்ப ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. பிரைஸ் வேற டிராப் ஆயிருக்கு. இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஷிங்க் கிட்ட வைக்கிற ஒரு ஸ்டாண்டு. இது ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப ராயல் லுக்கா இருக்கு. இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கிறாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கவே மெட்டல்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறதே, பட் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுல என்ன யூனிக் இருக்கு? நார்மலா தானே இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? மேல ஸ்கிரப்ஸ் எல்லாம் வச்சா அந்த தண்ணி ஸ்ட்ரைட்டா கீழே கொட்டி கீழே இருக்கிற இடம் எல்லாமே ஒயிட்டா ஸ்பேச்சஸ் ஃபார்ம் ஆகி பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கும். ஸோ அப்படி இல்லாம இது ஸ்லாண்டிங்கா ஒரு லேயர் கொடுத்ததுனால தண்ணி நேரா சிங்குக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ சிங்குக்குள்ள போன உடனே தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடும். ஃபர்ஸ்ட் நான் இந்த பிளாஸ்டிக் டப்பா தான் இங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே அதுக்கு ஒட்டி வச்சா ஆணி வந்து புடுங்கிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ராயல் ரிச்சா தெரியுது. இதுக்கு ஜஸ்ட் ஆணி அடிச்சுட்டு அப்படி மாட்டி வச்சோம்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்டாண்டு. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. ரொம்ப ரிச்சான ராயல் லுக்கு கொடுக்கும். நிஜமாவே இந்த மாதிரி ஈரமான ஸ்க்ரப்ஸ் வச்சோம்னா தண்ணி நேரா ஸ்ட்ரைட்டா விழாம ஸ்லாண்டிங்கா இருக்கவே ஸ்ட்ரைட்டா ஷிங்க்ல போய் படும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கவே பிரைஸ் பெருசா தெரியுது. பட் குவாலிட்டி செம்மையா இருக்கு. இது வந்து 366 ருபீஸ்க்கு வாங்கினா இப்போ வந்து 378 ருபீஸ்க்கு இருக்கு. ஸோ பிரைஸ் கம்மியான பிறகு வாங்கிக்கோங்க. இல்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே கூட வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல கிச்சன் டவல்ஸ், கிச்சன் நாப்கின்ஸ் ஈரமா இருக்கிறப்போ காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா? அதுக்கும் தனியா ஒரு ரேக் கொடுத்தது இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த பொருட்கள் கூடவே நான் ஒரு 2 ட்ரெஸ் ஒரு சாரியும் வாங்கினா அது கூட இந்த வீடியோல காமிக்கிறேன். இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ்ஸா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கு. யோக் பாட்ல கொடுத்த டிசைன் வந்து எலாஸ்டிக்ல இருக்கவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எக்ஸாக்ட் சைஸ் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கும். இது ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு கிரஷ்டு மெட்டீரியல் மாதிரி தெரியுது. ஆனா குவாலிட்டி சூப்பரா தான் இருக்கு. இது வேர் பண்றப்போ ஓபன் பண்றப்போ எனக்கு சுத்தமா தெரியல இது இந்த அளவுக்கு ஹெவியான ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆன பிறகு ரொம்ப ஹெவி ஸ்மெல் வந்ததும் எனக்கு மூச்சு வாங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஹெவியான ஸ்மெல் வருது. இது பேட் ஸ்மெல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு மெட்டீரியலுக்கு போடுற ஆசிட் ஸ்மெல்லு. ஸோ அது ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர் பண்ணி பாருங்க. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. வீட்டுல நைட்டிக்கு பதிலா இந்த மேக்ஸி ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம். இல்ல அவுட்டிங் போறப்போ வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான். பட் அந்த ஸ்மெல்லு தான் கொஞ்சம் எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான், மீதி எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் வந்து இது ரொம்ப நாளா விஷ் லிஸ்ட்ல வச்சு பார்த்துட்டே இருந்தா வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்ல தான் நான் இத்தனை நாளா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது ரிசீவ் ஆன பிறகு இதுல எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த இன்விசிபிள் ஜிப் இருக்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. அந்த யோக் பாட்ல இருக்கிற டிசைன் பார்த்து தான் நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். இதுல பின்னாடி இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப் கொடுத்திருக்காங்க. சூப்பரான குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் கிட்ட எலாஸ்டிக் கொடுத்தது லுக் வைஸ் செம்மையா இருக்கு. ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த ட்ரெஸ். நீங்க மிஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு துப்பட்டா கூட கொடுத்திருக்காங்க. பட் துப்பட்டா யூசேஜ் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிராண்டான லுக் கொடுக்குது. யோக் பாட்ல மட்டும்தான் டிசைன் இருக்கும். மீதி ட்ரெஸ் ஃபுல்லாமே பிளெயினா தான் இருக்கும். அந்த யோக் பாட்ல கொடுத்த டிசைனை ரொம்ப கிராண்டா கொடுத்ததுனால லுக் வைஸ் செம்மையா இருக்கு. பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட இது வேர் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது ஜார்ஜெட் மெட்டீரியல்ல கொடுக்கவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுக்கு துப்பட்டா வேஸ்டா கொடுத்தாங்களே அப்படின்ற மாதிரி தோணிச்சு. இதுக்கு பதிலா நீங்க பேண்டே கொடுத்திருக்கலாம் போல அப்படின்னு தோணிச்சு. ஆனா துப்பட்டா வந்து ஒன் சைட வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். இந்த மாதிரி நெக்குக்கு வேர் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும்.
வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நான் வாங்குறப்போ 700 இருந்துச்சு, இப்போ வந்து 655க்கு அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு saree, அந்த சாரிக்கு மேட்ச் பண்றதுக்கு ஒரு பிளவுஸ் வாங்கினா இந்த ஒயிட் கலர் பிளவுஸ் தான் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும், வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளவுஸ் வாங்கினேன். பட் எனக்கு பத்தல. கரெக்ட் சைஸ் தான் மென்ஷன் பண்ணி வாங்கினேன். கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி தோணிச்சு. இதுல வாங்குனீங்கன்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கோங்க. இது பார்த்த உடனே என்னடா கெழுவிங்க போடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா 10 ஊக்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. எங்கேயுமே ஓபன் ஆகாது, ஃபுல் க்ளோஸ்டா இருக்கும். நெக்கு கூட ஃபுல் க்ளோஸ்ட் நெக்கா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ கிட்ட வரும். இது ஹக்கோபா டிசைன்ல கொடுத்ததுனால லுக் வைஸ் செம்மையா இருக்கு. கொஞ்சம் டைட்டா இருக்கவே இது வேர் பண்ணி காமிக்க முடியல. உங்களுக்கும் அந்த பிளவுஸ் வேணும்னா ஒரு சைஸ், உங்களோட சைஸ் விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கோங்க, அப்போதான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த saree பாருங்க, இது கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபுல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற saree இன்னொரு saree. ஸோ அதுக்காக தான் ஃபுல் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பட்டர்ஃப்ளை saree. இது கூட ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இதோட மெட்டீரியல் திக்கா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப எலிகென்ட்டா இருக்கு நிஜமாவே. இது சாட்டின் மெட்டீரியல், சில்க் பிளெண்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. பட் இது ஃபுல் சாட்டின் மெட்டீரியல் தான். பாக்குற உங்களுக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும் இது சாட்டின் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி டூ குட், சூப்பரா வந்திருக்கு நிஜமாவே. இந்த saree கட்டுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல நான் டைம் எடுக்கல. அவ்வளோ ஈஸியா ப்ளீட்டிங்ஸ் எல்லாமே வருது, நீட்டா இருக்கு. saree ஃபுல்லாமே கட் ஒர்க் டிசைன் கொடுத்ததுனால ரொம்ப கிராண்டான லுக்கு கொடுக்குது. இது பார்ட்டி, நைட் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நீங்க வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் செம்மையா இருக்கும். ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருப்பீங்க. பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். வேர் பண்ற நம்மளுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சாரியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. ஸ்டாக் வந்த உடனே நான் லிங்க் வைக்கிறேன், அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு இருங்க. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிக்காதீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா, வேர் பண்றதுக்கு ரொம்ப சாஃப்டா கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இந்த saree ரொம்ப வர்த் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். எல்லா ப்ராடக்ட் பாத்தீங்க இல்லையா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதோட லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா லிங்க்குமே நான் அங்க டேக் பண்ணிருப்பேன். அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இருக்கட்டுங்களா? பாய்.